தேவன் மனுஷனை படைக்கும் போது 7 சென்ஸோட தான் படைச்சாரு. ஆடம் had 7 senses. 6 சென்ஸ்ன்றது 6 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவுன்றாங்கல்ல. ஆனா தேவன் மனுஷனை படைக்கும் போது 6 அறிவுல படைக்கல, 7 அறிவுல தான் படைச்சாரு. அந்த 7ஆம் அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. கரங்களை தட்டுங்க. ஆமென். ஏழாம் அறிவு. அந்த 7ஆம் அறிவு தான் தேவனோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்தின் வழியாகத்தான் தேவன் மனுஷனை கம்யூனிகேட் பண்ணாரு. That is what omniscience. தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் பழக வேண்டும் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய சர்வ ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு போன உடனே வச்சிருந்த 20 ரூபா நோட்டை காணோம் அப்படின்னு உடனே நீங்க அவரை யோசிச்சீங்கன்னா, இப்ப நீங்க அவர் கூட பழகிறதுக்கு தகுதியே இல்ல. ஏன்னா நீ பிச்சைக்கார புத்தியோட இருந்துட்டு ஒரு பணக்காரனோட நீ பழக முடியாது. ஞானிகளை ஆளுவது மூடனுக்கு எவ்வளவு வேணும் தகாது. அப்ப ஞானிக்கு தோழன் ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப தேவன் ஏன் மனுஷனை தன்ன மாதிரியே படைச்சாருன்னா, அப்பத்தான் தான் யாருன்றதா. நான் ஒரு கர்நாடக இசை வித்வான் வச்சுக்கோமே, என்னை பார்த்து யாரு வா அப்படின்னு சொல்லுவா சொல்லுங்க? கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவன் தான். அதை விட்டுட்டு தெரியாதவன் உட்காந்துருந்தான்னா என்ன அப்படின்னா நீ சாசான்ற நாங்கள் வாழ்றதே உனக்கு பிடிக்கலையா, பதனீசன்னு இருக்க அப்படின்ற மனநிலையில உட்கார்ந்துருந்தான்னா அவனால என்னுடைய திறமையை ரசிக்க முடியாது. என் திறமையை ரசிக்கணும்னா முன்னாடி இருக்கிறவன் திறமைசாலியா இருந்துதான் ஆகணும். கையை தட்டுங்க. ஆமென். தேவனை ரசிக்க வேண்டும் என்றால் எதிரே இருக்கிறவன் தேவனை போன்ற இடத்தில் இருக்கிறவனா இருக்க வேண்டும். அதனால தேவன் மனுஷனை தான் ஸ்டாண்டர்ட்ல படைச்சாரு. அச்சா, ஹிந்தியில நான் ஒரு கவிதை சொன்னேன்னா நீங்க பகுத் அச்சான்னு சொல்லணும்னா ஹிந்தி தெரியணும். மனுஷன் அந்த 7th சென்ஸ்ல படைச்சாரு. தேவன் 7th சென்ஸ். தேவன் கண்ண மூடினால் நடக்கிறது தெரியும். ஆதாமுக்கு கண்ண மூடினா நடக்கிறது தெரியும். இவளின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவர். ஐயா தூங்குறப்ப தானே உருவினாரு. தூங்குறப்ப உருவினாலும் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அந்த 7th சென்ஸ் இருந்தா கணவன்மார்கள் பையில இருந்து 200 ரூபாய் எப்படி காணாம போச்சு கண்டுபிடிச்சு. ஆனா இப்ப எல்லாமே கண்டுபிடிக்க இல்ல. ஸோ நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருப்பதோடைய இனிஷியல் ஸ்டேஜே ஃபைண்டிங் அவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் எவ்ரிவேர். எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவ சிந்தனையோடு அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா இடத்திலும் நாம் அனுபவிப்பதே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுடைய முதல் படியாக இருக்கிறது. ஃபைண்டிங் அவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், க்ளோரி ஆஃப் காட் எவ்ரிவேர். கைத்தட்டுங்க ஒரு ராமன். தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏனென்றால் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவருக்கு பேரே சர்வ வியாபி. அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இல்லைன்னா அவருக்கு பேர் கடவுளே இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பூமியிலும் இருக்கிறார், அவர் நரகத்திலும் இருக்கிறார். அப்போ நரகத்திலேயே அவரோட பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்றால் நரகத்தில் இருப்பவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறபடினால் அவரை உணர முடியாத ஒழிய அவர் அங்கேயும் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். ஸோ தேவன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாரு, சர்ச்சுக்கு வெளியிலே இருக்கிறாரு. இப்போ விஷயம் என்னன்னா, யாருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். they are enjoying the presence of the Lord. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியில் இருக்கிறவங்ககிட்ட கடவுள் இருக்க தான் செய்கிறாரு.
ஆனால் அவங்க கண்கள் திறக்கப்படலை. அவங்க கண்கள் திறக்கப்பட்டால் வெளியிலே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். அதுதான் தேவாலய திரைச்சிலை 2ஆய் கிழிந்ததற்கு அர்த்தம். தேவன் உள்ளுக்குள்ளே இல்லை, வெளியே வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் கடவுளை உணராமல் நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்கள் என்றால் வெளியே இருக்கிறவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. The major difference is identifying the presence of the Lord, recognizing the presence of the Lord, enjoying the presence of the Lord. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் தேவனை அனுபவிக்க ஆரம்பித்தால் பரலோக வாழ்க்கையை பூமியிலே அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்போ மூளை தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டு இருக்குதோ, இங்கே உட்காந்துட்டு பிஆர்சி வந்து டீ வந்து இல்லை வந்து அது இது வந்து பஸ் பாஸு, இல்லாட்டி வந்து குடும்ப பிரச்சனை, இட்லி சட்னி வடை, ஆமாம் வடை, உளுந்த வடை வந்து இல்லை 5000 கோடி இல்லை 50 பைசா, எதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் they became useless by their unnecessary useless thinking. பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவையில்லாத உபயோகமற்றவைகளை சிந்தித்ததினாலே அவர்கள் யூஸ்லெஸ், வீணரானார்கள். அவர்கள் வீணரானார்கள். அப்போ வாழ்க்கை எப்போ வேஸ்ட் ஆகும்னா, ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா எழுதி பத்திரம் போட்டு கையில் கொடுத்துனா கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆக போகிறான்னு அர்த்தம். நம்புகிறவன் யோசிக்கவே மாட்டான், யோசிக்கிறவன் நம்பவே மாட்டான். இல்லையா சொல்லுங்கள்? நம்புகிறவன் யோசிக்கவே மாட்டான். ரெண்டையும் ஒருத்தனால செய்யவே முடியாது. ஒருத்தன் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உங்கள் மேலே டவுட் ஆகிட்டான்னு அர்த்தம். கடவுள்கிட்ட அதிகமாக யோசிக்கிறவன் கடவுளை நம்பவே மாட்டான். ஆனால் கடவுளை நம்பிட்டான்னா அவன் யோசிக்கவே மாட்டான். அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. சபைக்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாலே அவங்க வந்து நம்பிக்கைக்கு வெளியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்புகிறவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கார்டு கொடுப்போம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Praise God. Hallelujah. என்ன அழைச்ச கர்த்தர் கடைசி வரை என்ன நடத்துவார். ஆமென். அவ்வளோதான். அதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்குது. ஆமாம், நீ நிற்க மாட்ட என்று நான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு உரிமையே கிடையாது. நான் மற்றொரு விழுந்து போவான் என்று எதிர்பார்த்திருப்பதில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் ஒரு உரிமை இருக்குது, என்னை அழைத்தவர் கடைசி வரை என்னை நடத்துவார். உங்கள் சிந்தனைகள் சீர்பண்ணப்படட்டும். மற்றவருடைய வீழ்ச்சிக்காய் நாம் காத்திருக்கவில்லை, நம்முடைய வாழ்வுக்காய் நாம் காத்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். That God will prosper my ways. ஆமென் சொல்லுவோம். என் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு 4 தடவை வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் போகும்போது எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும்? வாய்த்திருக்கும். ஆமென் சொல்லுவோம். வாய்க்காது அப்படின்னு சொல்கிறது 100 பேர் இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிற உன் காரியம் வாய்க்கின்றார். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், சிறு வயதில் என்னை சுற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒன்று செஞ்ச விளங்குத வாய்க்குதான்னு. ஆனால் அதனால தான் என்னமோ இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஆமென் சொல்லுங்கள். நமக்கு மட்டும் அந்த வந்து லாவே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், எதை செய்தாலும் வாய்க்கின்ற ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், மக்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ எது செஞ்சாலும் வாய்க்காதரான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். என் பிள்ளை என்ன செஞ்சாலும் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். சார், உங்களுக்கு பிரச்சனை வருது, சோர்வு வருதுன்னா வாயை திறந்து சொல்லணும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். மனிதர்கள் அல்ல, தேவன் தான் உங்களை அழைத்தார். அவர் அழைச்சார்னா பாதி வழியில் விட்டுட்டு போக மாட்டார். சாரே, உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை முற்றும் முடிய நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்தா 1-2 பேரை பார்த்தா 1 கோடி ரூபா விழுந்திருக்கு எனக்கு அப்படின்னு ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும்? சார், உங்களுக்கு 1 கோடி விழுந்திருக்கு. 1 கோடி விழுந்திருக்கா? என்னத்தை கன்னியா, என் பேர் என்னப்பா? என்னத்தை என்னங்க உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுற கர்த்தர். ஆமாம், என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும்
அதினதின் காலத்தில் சார் நான் அதுக்கு ஜோம் பண்ணேன் சார், கர்த்தர் நோன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் நோன்னு சொல்லிட்டான்னு வருத்தத்தோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நான் எங்கள் லீடர்கிட்ட போய் கேட்டேன், நான் எதை கேட்டாலும் நோன்னே சொல்கிறாரு, ஏன்னு கேட்டு சொல்லுங்கள். அவர் போய் ஜெபிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், கர்த்தர் சொல்கிறார் உனக்கு நான் நிறையா 100 நோ உனக்கு சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன நோ, ஏன்னா ஒரு பெரிய எஸ் சொல்ல போகிறேன் சார். என் நினைவு அவர் நினைவு அல்ல. புரியுதா உங்களுக்கு? பார்க்குறதுக்கெல்லாம் பாஞ்சு விழுகிறதுக்கு நான் வறட்சியில் இல்லை. சிலருக்காக பாருங்க, பார்த்தோன்னே பாஞ்சு விழுந்துருவாங்க. ஆமாம், காஞ்ச மாடு ஆமாம் கம்பளம் விழுந்துடுற மாதிரி. அப்படி கர்த்தர் நம்மளை படைக்கலையே. நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல தான் தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு 50 ஆமேன் கைத்தட்டுங்க ஆமேன். சூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் நோன்னு உங்களுக்கு சொன்னார்னா தைரியமாக இருங்க. நீங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் அவர் டைம் வரலன்னா அப்படியே வெயிட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அவர் டைம் வந்துருச்சுன்னா நீங்களே ரெடி ஆகாட்டினா கூட தூக்கிடுவார். எலிஜா was not completely ready to be taken off. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எலியா இன்னும் தயாராகவில்லை. காரணம், எலிசாவிடம் சொல்லப்பட வேண்டிய வேலைகளை சொல்லி முடிக்கவில்லை. அவன் எலிசாவோடு பேசிக் கொண்டிருந்த போதே அக்னி மதமான ரதங்களும் குதிரைகளும் வந்து அவனை எடுத்துக்கொண்டது. சார், யார் வேணா என்ன வேணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கட்டும், யார் வேணாலும் எதுக்காகவும் காத்திருக்கட்டும், நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. பாருங்கள், சாதாரணமாக ஒரு ப்ரேயர்ஸில் நடத்துகிற துவங்கி இன்றைக்கி இந்தியாவில் தலை சிறந்த ஊழியர்கள் வரைக்கும் பேசுகிறாங்க. தைரியமாக தான் இருங்களே, அவர் டைமில் எல்லாம் நடக்கும். சிலருக்கு மாதிரி அற்புதம் நடக்கிற முந்தின செகண்ட் வரைக்கும் படபடன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கூலாக இருப்பாங்க. ஸோ மனிதனுக்கும் தேவனோடு இணைந்திருக்கிற மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே, கடவுளோடு இணைந்திராத மனிதன் நிறையா உழைப்பான், கடவுளோடு இருக்கிற உழைக்க மாட்டான், அப்படி அர்த்தம் இல்லை. கடவுளோடு இணைந்திராத மனிதன் தன்னுடைய வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு பரீட்சை எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, அவன் படிப்பான், அவன் மனப்பாடம் பண்ணுவான், அவ்வளோதான் அவன் வேலை. ஆனால் அதை எழுதுகிற அன்னைக்கு எப்படி மனநிலை இருக்கும்னு அவன் கையில் சொல்ல, அன்னைக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அவன் கையில் கொடுக்க, அவன் எழுதுகிற ஆளுடைய மனநிலை எப்படி இருக்கும், எழுதும்போது திருத்துறவருடைய மனநிலை எப்படி இருக்கும், வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போட்டு அன்றைக்கி வந்தார்னா சிக்கல் தான். இப்போ இவன் இதை மட்டும் தான் செய்ய முடியும், மற்றதை எல்லாம் இவன் செய்ய முடியாது. ஆனால் கடவுளோடு இணைந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் எனக்காய் இது மட்டும் இல்லை, யாவையும் 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 என்னை படிக்க வைக்கிறது கர்த்தர், அதை மனசில் தங்க வைக்கிறது கர்த்தர், நான் படித்ததை வர வைக்கிறது கர்த்தர், என்னை எழுத வைக்கிறது கர்த்தர், எழுதும் போது திருத்துறவருடைய நல்ல மனநிலையை கொடுக்க வைக்கிற கர்த்தர். கர்த்தர் எனக்காய் யாவையும் யாவையும். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். கையை தட்டுங்க நல்லா ஒரு தடவை அவருக்கு. நல்லா தட்டுங்களேன், நல்லா கையை தட்டுங்க. சிறப்பான ஒரு பெரிய இயேசு சொல்ல போறாரு அவர். பெரிய இயேசு, பெரிய இயேசு. ஆமென். கர்த்தர் சொன்னார், உனக்கு இட்லி கடை வச்சு கொடுக்கணுமா சொல்லி இன்றைக்கே வச்சு கொடுத்துட்றேன். ஆனால் ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்கணுன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சிறப்பானதையும் தரமானதையும் செய்வதற்கு தேவன் தனக்காய் காத்திருக்கிறவர்களை. ஆமென். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எதையுமே யோசிக்காமல் இருக்கிறவன் அல்ல, யோசித்து கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறான் பாருங்க, அவனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமென். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. மே காட் bless you. மனக்கண்களை திறப்பாராக, தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. 2 வார்த்தைகளை நான் இன்றைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்திலே, as for you, you were dead in your wickedness and sins, in which you used to live when you followed the ways of this world. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன ஒரு வாழ்க்கை. இதை பற்றி கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். இதை பற்றி ஒரு பாயிண்ட்டு. அடுத்து
இவ்வுலக வழக்கம் அதன்படியாக நடந்து கொண்டீர்கள். இந்த ரெண்டை மட்டும் உங்களுக்கு பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லி, நீங்கள் பிசாசினால் கண்டுபிடிக்க முடியாத, அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அவன் உங்களை தேடி 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 பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாத ஒரு இடத்துக்குள்ளே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, கை தட்டுங்க என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமென், பிரைஸ் காட். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்த நம்மை நாம் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடியாக நாம் வாழ்ந்து வந்தோம். the ways of the world இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். the ways of the world, இந்த உலகத்தின் வழிகள், காரியங்கள், உலக வழக்கத்திற்கேற்றபடியாக. ஒரு நாள் பிறப்போம், எல்லாம் சொல்லுங்க. ஒரு நாள் சாவோம், சொல்லுங்க. இதெல்லாம் யார் சொல்றது? உலக வழக்கம், சொல்லுங்க. ஒரு நாள் பிறப்போம், ஒரு நாள் சாவோம், இடையில 10-20 தடவை வியாதியா கிடப்போம், சொல்லுங்க. வியாதியா கிடப்போம், திரும்ப வந்து கல்யாணத்தை கட்டி கொடுப்பாங்க, அப்புறம் வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கத்தானே செய்யும். இப்படி வீட்டுக்கு வீடு வாசல் இருக்கு, வாசல் இருக்கலாம்டா. வாசலுக்கு வாசல் வந்து பிசாசு இருக்கக்கூடாது. வாசல் யார் வேணான்னு சொன்னா? அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்பவே? இதோ உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கு, அதை சொல்லியிருந்திருக்கான் போல. வீட்டுக்கு வீட்டு வாசல்னு ஒன்று, அந்த வாசலுக்கு வாசல் பாவம், அப்படி பேசியிருக்கான் போல. இப்போ இந்த உலக வழக்கம், இந்த உலக வழக்கம் என்றால், உலக வழக்கம் என்றால் இந்த உலகத்தில் நடக்கிற சராசரி விஷயங்கள், இவைகளின்படி வாழ்ந்து வந்தோம். ஏனென்றால் நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ முதலாவது மரணம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக என் அன்புக்குரியவர்களே, நம்ம எப்போ செத்தோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவன் சாகலை, ஆனால் செத்துட்டான். எல்லாம் சொல்லுங்க. சாகலை, ஆனால் செத்துட்டான். என்ன செத்துச்சு? ஏதோ ஒரு இடம் செத்துருச்சு. ஏன் அது செத்தவொன்னா சாவுன்னு சொல்றாங்கன்னா அதுதான் முக்கியமான ஏரியா. இன்னும் சொல்ல போனா இப்படி வரேன், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ இப்போ ஒருத்தர் செத்துட்டார்னு வச்சுக்காங்களேன், அவரை நீங்க ரீச் பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிரியமான ஒருத்தர் செத்துட்டார், செத்த உடனே நீங்க இப்ப அவரை ரீச் பண்ண முடியுமா? நீங்க சொல்றது அவர் கேட்குமா? அவர் சொல்ற உங்களுக்கு கேட்குமா? நீங்க அவரை இப்ப கேன் யூ ரீச் ஹிம்? முடியாது. அப்ப தேவன் அவன்கிட்ட சொன்னாரு, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நான் உன்னை ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நீ போயிருவடா. அதற்கு பிறகு நான் உன்னை ரீச் பண்ண முடியாது, ஆனா இப்ப வரைக்கும் நான் உன்னை ரீச் பண்ண முடியும். ஏன்னா நான் என்ன மாதிரியே உன்னை நான் படைச்சிருக்கிறேன். தேவனுக்கு பாருங்க 6 சென்ஸ்ல மனுஷனை படைக்கல. தேவன் மனுஷனை படைக்கும் போது 7 சென்ஸோட தான் படைச்சாரு. Adam had 7 senses. 6 சென்ஸ்ன்றது 6 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவுன்றாங்கல்ல, ஆனா தேவன் மனுஷனை படைக்கும் போது 6 அறிவுல படைக்கல, 7 அறிவுல தான் படைச்சாரு. அந்த 7ஆம் அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. கரங்களை தட்டுங்க. ஆமென். 7ஆம் அறிவு. அந்த 7ஆம் அறிவு தான் தேவனோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்தின் வழியாகத்தான் தேவன் மனுஷனை கம்யூனிகேட் பண்ணாரு. That is what omniscient. தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் பழக வேண்டும் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய சர்வ ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, வந்துட்டு போன உடனே வச்சிருந்த வந்து 20 ரூபா நோட்டை காணோம் அப்படின்னு ஒன்று நீங்க அவரை யோசிச்சீங்கன்னா இப்ப நீங்க அவர் கூட பழகிறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நீ பிச்சைக்கார புத்தியோடு இருந்துட்டு ஒரு பணக்காரனோடு நீ பழக முடியாது. ஞானிகளை ஆளுவது மூடனுக்கு எவ்வளவு வேணும் தகாது. அப்ப ஞானிக்கு தோழன் ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப தேவன் ஏன் மனுஷனை தன்ன மாதிரியே படைச்சாருன்னா அப்பத்தான் தான் யாருன்றதா
கையை தட்டி. நான் ஒரு கர்நாடக இசை வித்வான் வச்சுக்குவோமே, என்னை பார்த்து யார் வா அப்படின்னு சொல்லுவா? சொல்லுங்க. கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவன் தான். அதை விட்டுட்டு தெரியாதவன் உட்காந்துருந்தான்னா என்ன ததரீன் அப்படின்னா வந்து நீ சான்ற, ஏன் நாங்கள் வாழ்றதே உனக்கு பிடிக்கலையா? பதனீசான்னுக்கிட்டு இருக்க அப்படின்ற மனநிலையில் உட்காந்துருந்தான்னா அவனால் என்னுடைய திறமையை ரசிக்க முடியாது. என் திறமையை ரசிக்கணும்னா முன்னாடி இருக்கிறவன் திறமசாலியாக இருந்துதான் ஆகணும். கையை தட்டுங்க. ஆமென். தேவனை ரசிக்க வேண்டும் என்றால் எதிரே இருக்கிறவன் தேவனை போன்ற இடத்தில் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். அதனால தேவன் மனுஷனை தான் ஸ்டாண்டர்ட்ல படைச்சாரு. அச்சா, ஹிந்தியில் நான் ஒரு கவிதை சொன்னேன்னா நீங்க பகுத் அச்சான்னு சொல்லணும்னா ஹிந்தி தெரியணும். மனுஷன் அந்த 7th சென்ஸ்ல படைச்சாரு. தேவன் 7th சென்ஸ். தேவன் கண்ண மூடினால் நடக்கிறது தெரியும். ஆதாமுக்கு கண்ண மூடினா நடக்கிறது தெரியும். இவளின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவள். ஐயா தூங்குறப்ப தானே உருவினாரு. நீ தூங்குறப்ப உருவினாலும் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அந்த 7th சென்ஸ் இருந்தா கணவன்மார்கள் பையில இருந்து 200 ரூபாய் எப்படி காணாம போச்சு கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா இப்ப இல்லாமையா கண்டுபிடிக்கணும்ன்றீங்களா? நம்ம வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிட்டாரு. நம்மளாம் காசை எங்க வச்சோன்னு தெரியாத ஆளுங்க. இப்போ என்னன்னா அவ்வளவு ஒரு 7th சென்ஸ் இருந்தனால தேவன் வந்து இவன் பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், மரணத்தை பற்றி பேசுகிறேன். ஜீவன்னா என்ன, எப்படி மரணத்துக்குள்ளே வந்தீங்க, திரும்ப மரணத்துலேருந்து எப்படி மரணத்துக்கு மரணத்தை கொடுத்து நீங்கள் ஜீவனுக்கு வந்தீங்க, இதைத்தான் நீங்கள் நான் பேச போகிறேன். எப்படி அங்கிருந்து நீங்க செத்த பிறகு தேவன் உங்களை ரீச் பண்ண முடியாதது உண்மையை போல இங்கிருந்து செத்த பிறகு பிசாசு உங்களை ரீச் பண்ண முடியலன்றதை நம்ம பேச போறேன். கை தட்டுங்க, புரிஞ்சுங்க. ஆமென். மனுஷன் ஜீவன்ல இருந்து செத்தப்ப தேவன் ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு மனுஷன் வந்தது உண்மை என்றால், திரும்ப நீங்க வந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மரித்து ஞானஸ்தானத்துல தேவனோடு இணைக்கப்பட்ட பிறகு பிசாசு உங்களை ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நீங்க கையை தட்டுங்க. ஆமென். அதுதான் மேட்ரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கர்த்தர் இவனை 7 சென்ஸோட படைச்சாரு, 7 சென்சஸ். அதனால தான் வந்து இப்போ பூமியில் இருக்கும்போது தேவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியுமா? என்ன சொல்றாங்கன்னா அந்த 3000 ஏக்கருக்கு மேலையாம் ஏதேன் தோட்டம். இந்த 3000 ஏக்கர்ல ஆதாம் எங்க இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆதாம் எங்கப்பா இருக்கன்னு தேடவே வேண்டியதில்லை. அவன் வந்து கொய்யா மரத்துக்கு இல்லைன்னா அங்கே வந்து நின்றுவார், அல்லது அவன் எங்கேருந்து தனியாக போய் அங்கே அருவியை ரசிச்சுட்டு இருந்தானே அங்கே வந்து உட்காருவார், பக்கத்தில் அப்படியே உட்காருவார், திரும்பினோன்னு உட்காந்துருப்பார். ஏன்னா ஆம்னி சயின்ஸு தேவன் எங்கே இருக்கான்னு இவனுக்கு சொல்லும், இவன் எங்கே இருக்கான்னு தேவனுக்கு சொல்லும். சார் 2 பேர் செல்ஃபோன் இருந்தால் தான் சார் 2 பேர் கான்டாக்ட் பண்ண முடியும். நான் மட்டும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அலோனா நானாக பேசிக்க வேண்டியதான். தேவன் தான் மட்டும் செல்ஃபோன் வைக்கல, ஒரு ஃபோனை ஆதாம் கொடுத்து வச்சிருந்தார். கையை தட்டுங்க. அதனால தான் இருவரும் உறவாடி கொண்டு இருந்தார்கள். செல்போன் சொல்றதுன்னு அர்த்தம் சென்ஸ். both of them they having same sense, same resonance. ஆதாம் நினைக்கிறது தேவனுக்கு தெரியும், தேவன் நினைக்கிறது ஆதாமுக்கு தெரியும். இங்க டவுட்டுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நீங்க நல்லவன் புரிய வைக்கிறதுக்கு மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கு. கடைசியில் தான் தாகமாகி தாகத்தால் நாவரன்றீங்க. ஏன்னா நீங்க நல்லவர்னாலே நீங்க நல்லவன் நிரூபிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க நல்லவன் நிரூபிக்கணும். கோர்ட்ல 6 வருஷம் கேஸ் நடக்குது. கேஸ் 2 பேர் கடையில் நடக்குது. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன். கேஸ் ஜெயிச்ச உடனே நல்லவன் சொல்றான், நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு 6 வருஷம் தேவை இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு இன்னொருத்த மனுஷனோட இருதயத்தை பார்க்க முடியல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். அப்ப தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இன்னும் இருதயத்தை பார்க்க முடியுது, ஆனா உன்னால தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடியலையே. அப்படி நீ பார்த்திருந்தா இப்ப சோர்வா உட்கார்ந்திருக்க மாதிரி நீ உட்கார்ந்திருக்க மாட்டியே. கையை தட்டுங்க. ஆமென். அப்ப மனிதன் தேவனோடு பழகி தேவனோடு உறவு கொண்டிருந்தான். இப்ப இந்த 7வது சென்ஸ்ல தான் அவன் மனுஷன் வந்து தேவனோடு உறவு கொண்டான். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இப்ப நீங்க உசுரோட தான் இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணு நின்று போனா நீங்க செத்து போயிருவீங்க. என்ன சொல்லுங்க? ஹார்ட் பீட். அது நின்றுச்சுன்னா நீங்க செத்துட்டீங்க. ஆனா கை இருக்கு, காலு இருக்கு, மூக்கு இருக்கு, கிட்னி
இருக்கு, முடி இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உசுரோட வாழ்றதுக்கு என்ன தேவை? ஹார்ட் பீட் தேவை. அந்த ஹார்ட் இயங்கலை, அதனால அவன் இருந்தாலுமே செத்தவன் தான். பக்கத்தில் தான் இருக்காரு, ஆனால் நீ பேசினா கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படி தான் மனுஷன் 7 சென்ஸ் இருந்தாலும் 6 சென்ஸ் இருந்தாலும் அவனை கை காலு மூச்சு பேச்சு எல்லாம் இருந்தாலும் 7வது சென்ஸ் செத்து போச்சுன்னா தேவன் பக்கத்தில் இருந்தாலும் அவனுக்கு தெரியாது.